நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அடியாளை முற்றிலுமாக மறைத்து நீர் வெளிப்படும் கர்த்தாவே. உடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் நிரப்பி அருளும் சுவாமி. அது அநேகரை உயிர்ப்பிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமென். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நிச்சய பலன். நிச்சயமாய் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தியானிப்போம். முதலாவது, நாம் அனுபவிக்கும் பலன். கர்த்தரிடத்திலிருந்து நாம் அனுபவிக்கிற பலன் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் தியானிப்போம். அதுக்கு காரணம் மெயினாக கர்த்தர் நம்மோடு இருப்பது தான். அவர் நம்மோடு இருப்பதனால் நமக்கு பல கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதான் இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். அவர் என்ன சொல்கிறார்? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அதனால் முற்றிலுமாக நாம் அவரையே சார்ந்து இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நமக்கு வரவேண்டிய பலனை நல்ல முறையில் தர அவர் வல்லவராக இருக்கிறார். இது பார்த்தோம்னா யோசேப்பை எடுத்துக்கொள்வோம். யோசேப்பு எப்படி கர்த்தரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கும் உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எப்படி யோசேப்போடு இருக்கிற தேவன் அவன் இருக்கிற அந்த எஜமானுடைய வீட்டையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அதனால் நம்மோடு இருக்கிற அந்த தேவன் நம் மூலமாக நம் அருகில் உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இதை தான் நம்ம இதில் பார்க்குறோம். இப்போ முதல்ல யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை பார்வோன் கண்டு கொண்டார். எப்போ கண்டு கொண்டான்? பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான் இல்லையா? சொப்பனம் கண்டபோது அவன் என்ன சொல்கிறான்? 41ஆம் அதிகாரம் 39வது வசனம். உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். எப்படி பார்வோன் அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவனை எப்படி சொல்கிறான்? உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை என்றே சொல்லிட்டான். அப்புறம் என்ன சொல்கிறான்? நீ அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன் என்று சொல்லி பார்வோன் என்ன செய்கிறான்? யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக மாற்றினான். அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்? தன் கையில் உள்ள மோதிரத்தையே யோசேப்புக்கு கொடுக்குறான். யோசேப்பு விரலில் மாட்டி விடுறான். அவனுக்கு மெல்லிய வஸ்திரங்களை தரிக்கிறான். அதாவது பெரிய நிலையில் இருக்கிறவர்கள் மெல்லிய வஸ்திரங்கள் தரித்திருப்பார். அப்புறம் கழுத்தில் என்ன போட்டிருப்பாங்க? சரப்பணி போட்டிருப்பாங்க. ஒரு மாலை மாதிரி தங்கத்தில் போட்டிருப்பாங்க. அப்படி சரப்பணிகள் போடப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனுடைய 2ஆம் ரதத்தில் யோசேப்பை ஏற்றி எல்லாரும் அவனுக்கு முன்பாக தெண்டனிட்டு பணியுங்கள் என்று கூறுவித்து அவனை அந்த தேசம் முழுவதற்கும் அனுப்பி அவனை எகிப்தின் அதிகாரியாக மாற்றுகிறான். எப்படி ஒரு அடிமையாக இருந்த யோசேப்பை கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் என்னதாக மாற்றிவிட்டார்? எகிப்தின் அதிபதியாக மாற்றிவிட்டார். அதுபோல் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் நிச்சயமான பலன் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? யோசேப்பை போல
கர்த்தரோடு ஜீவிக்க வேண்டும். இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர் சொல்கிற சத்தத்தை கேட்க வேண்டும். அவருக்காக காத்திருக்க வேண்டும். அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்கிறார். நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கிறவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை அது இல்லையா? நிச்சயமாக நாம் அனுபவிக்கும் பலனை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ரெண்டாவது, முதலற்று போனதில் பலன் கிடைக்கும். முதலே இல்லாமல் போயிடுது, அந்த நேரத்தில் கூட கர்த்தர் நமக்கு பலன் கிடைக்க செய்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகம் வரும்? ஈசாக்கு. ஈசாக்கை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு பார்த்தோம்னா, ஈசாக்கு 26ஆம் அதிகாரம், கர்த்தர் அவனுக்கு ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமாக்கி, நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலேயே குடியிருன்னு சொல்கிறார். எகிப்து தேசத்துக்கு போக வேண்டாம், திரும்ப அங்கேருந்து வந்தாச்சு, இனிமேல் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே நீ போக வேண்டாம், நீ கேரார் ஊர்லேயே தங்கிடு, அங்கே பஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறார். இந்த பஞ்ச காலத்துலேயும் இவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அந்த கேரார் ஊரில் தங்குகிறான். ரெண்டாவது, ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அதனால் தைரியமாக தன்னுடைய நிலத்தில் அவன் விதையை விதைத்தான். கேரார் ஊரில் விதையை விதைத்தான். விதைத்ததுனால கர்த்தர் அவனுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு, எல்லா நிலங்களும் பஞ்ச காலத்தில் எப்படி இருக்கும்? பலனற்று வறண்டு கிடக்கும். இவனுடைய நிலம் மட்டும் பச்சை பசேலென்று இருக்குது. அது நல்லா செழித்து வளர்ந்து 100 மடங்கு பலனை அவனுக்கு கொடுத்தது என்று வேதம் சொல்கிறது. 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், ஈசாக்கு அந்த நிலத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்புறம் எப்படி ஆயிடுவான்? 100 மடங்கு. மற்றவங்களுக்கு போட்ட விதையை கூட அவங்களால எடுக்க முடியல, முதலற்று போயிட்டு அவங்களுக்கு. அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் ஈசாக்குக்கு என்ன கொடுக்குறார்? பலன் கொடுக்கிறார். அந்த நன்மையை அவன் அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்போ அவன் ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து எப்படி ஆனான்? மகா பெரியவன் ஆனான். பெலிஸ்தருக்கு உடனே என்ன வந்துடும்? அவன் மேலே பொறாமை வந்துடும். உடனே அவனை என்ன சொல்கிறாங்க? நீ எங்கள் இடத்துல இருக்க வேண்டாம், நீ போய்விடு. 16வது வசனம் பாருங்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் நீ பலத்தவன் ஆனா என்றான். ஈசாக்கு உடனே என்ன செய்கிறான்? அவங்க சொன்னதுனால உடனே அந்த இடத்த விட்டு கேராரூரை தாண்டி அந்த பள்ளத்தாக்கில் போய் அவன் என்ன செய்கிறான்? கூடாரம் போட்டு வாழ ஆரம்பித்து விட்டான். கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் ஈசாக்கை? முதலற்று போன நிலையிலும், அவங்க விதைத்த விதையே கூட அவங்களால திரும்ப எடுக்க முடியல, அப்படிப்பட்ட நிலையிலும் ஈசாக்கு பலன் பெறும்படி கர்த்தர் செய்தார். ஏன்னா ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். ஈசாக்கிடத்தில் கர்த்தர் பேசினார், அதை அவன் விசுவாசித்தான். அதன்படி அவன் அந்த இடத்துல தங்கினான். தங்கியிருந்த இடத்துல என்ன செய்கிறான்? விதையை விதைக்கிறான். விதைத்த விதை அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தது. அடுத்த 3வது, முதலற்று போன மனுஷன் வசன விதைகளால் நிரம்பி இருந்தால் பலன் அடையலாம். முதலற்று போன மனுஷன் வசன விதைகளால் அடையும் பலன். அதான் 3வது இது. எப்படின்னா, நம்ம கூட கர்த்தர் கூட இருந்தால் நம்முடைய மனதுக்குள்ளே என்ன இருக்கும்? வசனங்கள் குடிகொண்டிருக்கும். அப்படி வசனங்களால் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருந்தால் நாம் மற்றவர்களைப் போல இருக்காமல் நம் உள்ளத்தில் எப்படி இருக்கும்? எப்பவும் ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், எதை குறித்தும் கலங்காத ஒரு நிலை இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் என்ன செய்வாங்க? நம்ம மூலமாக அறிந்து கொள்வார்கள். வேத வசனங்களை நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாய் விதைக்க வேண்டும். ரெண்டாவது, விசுவாசத்தோடு விதைக்க வேண்டும், கண்ணீரோடு விதைக்க வேண்டும். அப்படி விதைக்கும்போது நம் கம்பீரத்தோடு அநேக ஆத்மாக்களை
கர்த்தரண்டை வழிநடத்துகிறவர்களாக நாம் இருப்போம். அப்போ தான் விளைச்சலை காண்போம் என்றால் எழுப்புதலை காண்கிறவர்களாக நாம் இருப்போம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது தேவனுடைய வசனத்தை சமயம் வாய்க்கும் போதெல்லாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக நல்ல நிலங்களில் விதைக்க வேண்டும். அப்படி விதைக்கும் பொழுது அவருடைய வசனங்கள் என்ன செய்யாதான்? ஒரு வேளையும் என்ன செய்யாது? திரும்பி வராது. ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது தான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தர் எதுக்காக அந்த வசனத்தை அனுப்பினாரோ அந்த காரியம் கண்டிப்பாக என்ன செய்யும்? நிறைவேற்றப்படும். இப்போ ஆண்டவருடைய வசனம் வெறுமனே விதைக்கப்பட முடியாது. அதனால் அவருடைய வசனங்கள் என்ன செய்யும்? மற்றவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்குது. அதற்கு நாம் எப்படி விதைக்க வேண்டும்? நல்ல நிலத்தில் விதைக்கணும். 2வது விசுவாசத்தோடு விதைக்க வேண்டும். 3வது கண்ணீரோடு ஜபத்தோடு விதைக்க வேண்டும். அப்படி விதைக்கும் பொழுது அது என்ன செய்யும்? நல்ல பலனை கொடுக்கிறதாக, கர்த்தர் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 55:11 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்போ இதுக்கு உதாரணமாக நம்ம போனோம்னா, முதலற்று போன பகுதிகளிலெல்லாம் அமோக விளைச்சலை, செழிப்பையே பலனாக நிச்சயமாக நாம் பெறுவோம். ஆண்டவருடைய வசனங்களை நாம் முதலற்ற மனுஷன் தனக்கு முதலே இல்லை, ஆனால் ஆண்டவருடைய வசனம் மட்டும் இருதயத்தில் இருக்குது. அதை விதைக்கும்போது அது என்ன செய்யும்? பலன் கொடுக்கிறதாக இருக்கும். வசனங்கள் ஒன்றும் வெறுமனே என்ன செய்யாது? திரும்பாது. அது என்ன நோக்கத்தோடு ஒருத்தருடைய வாயிலிருந்து வெளியே வந்ததோ அந்த நோக்கத்தை அது என்ன செய்யும்? கண்டிப்பாக நிறைவேற்றும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43-44 வசனங்களில் இந்த பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போயிருக்கான். கொர்நேலியு வீட்டில் சில மக்களை கூட்டி வைத்து கொர்நேலியு பேதுருவை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்படி சொல்கிறான். அப்படி அவன் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை, எந்த வார்த்தைகளை? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே என்ன செய்வான்? பாவ மன்னிப்பை பெறுவான். கர்த்தரை விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவன் என்ன செய்கிறானா? பாவ மன்னிப்பை பெறுகிறான் என்று அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இதை பேதுரு பார்த்த உடனே நம்ம மேலே இறங்கின அதே பரிசுத்த ஆவியை இந்த புறஜாதியார் மேலேயும் என்ன செய்கிறது? இறங்குகிறதே என்று அவன் பிரமித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 46வது வசனத்தில் கடைசியில் கொடுத்துருப்பாருங்க, பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதியார் மேலும் பொழிந்திருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பேதுரு பிரமித்தான். கூட வந்திருந்தவங்க எல்லாரும் என்ன செய்தார்கள்? பிரமித்தார்கள். இவர்கள் யார்? விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட இயேசுவின் நாமத்தை என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். அவர்கள் அப்படி விசுவாசித்தபடியால் கர்த்தருடைய வசனத்தை கேட்டவர்கள் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினபடியால் அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று அந்த நாளிலே கர்த்தருடைய மந்தையில் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் வசனங்கள் அதிக பலனை என்ன செய்யும்? கொடுக்கும். அதான் நம்ம பார்த்தோம். அவருடைய வசனங்கள் என்ன செய்யுது? மிகுந்த பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அடுத்தது முடிந்து போனது. இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, முடிஞ்சு போச்சு, முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று எந்த நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய பலன் அவர்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கும்போது, மனுஷர் முற்றுப்புள்ளி வைத்து முடிவு கட்டுகிற நேரம் நம் சர்வ வல்லவராகிய தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் இறங்கி எதிர்பார்த்திராத நல்ல முடிவை நமக்கு தந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார். அனைவரும் பிரமித்து நிற்கும்படியான அசாத்திய காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் காலத்தில் நிறைய துறவுகள் தோண்டி அதில் தண்ணியெலாம் இருக்கும். பெலிஸ்தர் பொறாமையினால்
அந்த துறவுகளை எல்லாம் என்ன செய்து விட்டார்கள், மண்ணால் நிரப்பி தூர்த்து போட்டார். ஆனால் அந்த ஈசாக்கு அந்த இடத்துல இருக்கும்போது அவன் என்ன தோண்டுவான். அவனுடைய மேய்ப்பர்கள் போய் தோண்டி ஆடுகளுக்கு தண்ணி பாய்க்கணும்ல, தோண்டின உடனே அங்கேருந்து தண்ணி வந்துடும். தண்ணி வந்த உடனே பெலிஸ்தர் என்ன செய்வாங்க, ஓடி வருவாங்க. இது எங்களுடைய துறவு, நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அப்படியே ஒவ்வொரு இடமா அவனை என்ன செய்வாங்க, தள்ளிகிட்டே போவாங்க, இருக்கவே விட மாட்டாங்க. ஏசேக்கு என்ற இடத்துலையும் தள்ளி விடுவாங்க, கேராரூன் மேய்ப்பர். அதுக்கப்புறம் சித்னா என்ற துறவை வெட்டின உடனே அங்கேயும் போய் வாக்குவாதம் பண்ணுவார்கள். அப்புறம் என்ன செய்வாங்க, இப்படி எந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணாலும் ஈசாக்குடைய மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணாதபடி இருக்கும்படி ஈசாக்கு சொல்லிடுவான். அதனால் அவங்க வாக்குவாதமே பண்ண மாட்டாங்க. உடனே என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. போன பிறகு இன்னொரு இடத்துல போய் அவங்க வெட்டுறாங்க. அந்த இடத்துல நல்லா தண்ணி வந்துடும். அப்போது அந்த நேரத்தில் வாக்குவாதமும் இல்லை, பலுகி பெருகும்படி கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த துறவுக்கு என்ன பெயரிட்டான், ரெஹோபோத். ரெஹோபோத் என்றால் பலுகி பெருகி நமக்கு இடம் உண்டாக்கினார், நம்ம நல்ல இடம் வசிப்பதற்கு நல்ல வசதிகளை செய்து கொடுத்தார் என்று சொல்லி அந்த துறவிற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டார். இப்போ நம்ம இருக்கிற இடம் நமக்கு வசதியாக அமையும் போது அந்த இடத்திற்கு நாம் என்ன பெயரிடலாம், ரெஹோபோத் என்று பெயரிடலாம். அப்படி ஈசாக்கு இருந்தபடியாக ஈசாக்கினுடைய நல்ல குணங்கள் என்னன்னு நம்ம பார்க்கும்போது அவன் என்ன செய்தான், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உடையவனாக இருந்தான். தன் எதிரிகளாக இருக்கிறவர்களே நேசித்தான். அவர்களுக்காக என்ன செய்தான், விட்டு கொடுத்தாமா. இப்படி தோண்டின உடனே வந்து ஓன்னு கத்திக்கிட்டு வந்து இது எங்களுடையதுன்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த மேய்ப்பர்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஆனால் நீங்கள்லாம் கோவப்படாதீங்கப்பான்னு சொல்லி அவங்களெல்லாம் தடுத்து ஈசாக்குகளோடு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொன்னோன்னா கடைசியில் அவங்க வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுத்து சோர்ந்து போனபடியால் கர்த்தர் ஈசாக்கோடு இருந்து அவனை என்ன செய்தார், ஆசீர்வாதங்களினால் நிரப்பினார். அப்போ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி அபிமெலேக்கும் அவனுடைய ஆட்களும் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்போ தேவன் நம்மோடு இருப்பார், ஆனால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று அவர்கள் கண்டு கொண்டார்கள். இப்போ இது முடிந்து போயிடுச்சு, இன்னும் ஒன்றும் இங்கெல்லாம் ஒன்றும் தண்ணி கிடைக்காது, ஒன்றும் இருக்காது, இவங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க எங்கெங்கே தோன்றாங்களோ அங்கெல்லாம் தண்ணி வரும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஏன்னா கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். அப்போ அவர்களிடத்தில் என்னென்ன நல்ல குணங்கள் இருக்குது, அவங்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்குது, வாக்குவாதம் பண்ணலை, அவங்க கூட கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படிந்து அதன்படி செய்தார்கள். அவர்கள் பலுகி பெருகி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டபடியால் அந்த இடத்திற்கு என்ன பெயரிட்டாங்க, ரெஹோபோத் என்று பெயரிட்டு அங்கே வாழ்கிறவர்களாக இருந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5வது முறிந்து போனதில் பலன். என்னெல்லாம் முறியுது, மனம் முறிவு ஏற்படுது, உறவு முறிவு ஏற்படுகிறது, தொழில் முறிவு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு மிகுதியான பலனை கொடுப்பார். இந்த அபிமெலேக்கு என்ன செய்கிறான், அவர்களை ஈசாக்குடைய ஆட்களை வாழ விடாமல் விரட்டி தள்ளிடுவான். அங்கே எங்கே நல்லா இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து அவங்கள விரட்டிடுவான். இப்படி அவன் விரட்டி எவ்வளோ தூரம் தான் போக முடியும். ரெஹோபோத்துக்கு அப்புறம் அவங்க வரலை, நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஈசாக்கு நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைய ஐஸ்வர்யவானாகி மகா பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். இதை பார்த்த உடனே அபிமெலேக்கு என்ன செய்கிறான், அவனும் கொஞ்சம் ஆட்களும் சேர்ந்து மெதுவாக வந்து ஈசாக்கு இடத்துல நம்ம ஒரு ஆணையை பிறப்பித்து கொள்வோம். எதிரிகள் தான். இப்போ ஈசாக்கு என்னடா நம்மக்கிட்ட திரும்பவும் வராங்களே, எங்கேயும் விரட்ட வராங்களான்னு நினைப்பான். ஆனால் விரட்ட வராமல் சமாதானம் பண்ணும்படியாக வந்து அவனோடு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணி 28வது வருஷத்தில் அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார், கர்த்தர் ஈசாக்கோடையும் அவர் மக்களோடையும் இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். 26, 28 அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே அந்த மக்கள் என்ன செய்தாங்க, ஆணையை செய்தார்கள். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்தாங்க, அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடையே போய்விட்டார்கள். சண்டையே போடல, அவங்க சமாதானமாக போயிட்டாங்க. இப்போ நம்ம
இது நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் கர்த்தருக்கு பிரியமான நீதிமொழிகள் 16:7 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே கூட சமாதானம் ஆகும்படி செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அப்பொழுது அவனுடைய சத்துருக்களும் அவனோடே என்ன செய்வார்கள்? சமாதானம் பண்ணி கொள்வார்கள். இங்கே ஈசாக்கோடு அப்படித்தான். அபிமெலேக்கும் அவனுடைய மக்களும் என்ன செய்தாங்க? சண்டை போட்டு அவங்கள போகிற இடங்கள்லாம் விரட்டிகிட்டே வந்து கடைசியில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்னு பார்க்கும்போது கர்த்தர் நிச்சயமாக இவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். கண்டு கொண்ட உடனே இனிமேல் நமக்குள்ள சண்டை வாக்குவாதம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதற்கு ஈசாக்கு சரின்னு சொல்லி அவர்களோட ஆணையை ஏற்படுத்தி கொண்டான். அதுக்கப்புறம் அவங்க அன்றைக்கி அதிகாலை இரவில் தூங்கிட்டு அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடையே போனார்கள். இல்லையா? ஒருவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் அவன் சத்துருக்களும் அவனோடே கூட சமாதானமாக இருப்பார்கள் என்ற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்தபடியால் அவன் என்ன செய்தான்? அவர்களை சமாதானத்தோடு அனுப்புகிறவனாக காணப்பட்டான். இப்போ நம்ம 5 காரியங்களை நாம் நிச்சயமான பலன் என்ற தலைப்பில் தியானித்தோம். முதலாவது, நாம் அனுபவிக்கும் பலன். நிச்சயமாக நாம் அனுபவிக்கும் பலன். அது என்ன பலன்? இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருந்தால் நிச்சயமாக நம்ம கர்த்தருக்கு பிரியமான பலனை, நிச்சயமான பலனை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். அதுக்கு தான் என்னது? எகிப்திற்கு யோசேப்பை எகிப்துக்கு அடிமையாக தான் அனுப்புகிறாங்க. அடிமையாய் வந்த யோசேப்பு இப்பொழுது எப்படி இருக்கான்? யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக மாறி பஞ்சகாலத்தில் இருந்த மக்களுக்கு தானியங்களை கொடுப்பதற்குரிய ஒரு பெரிய அதிபதியாக அவன் மாறினான். அப்படி கர்த்தர் பஞ்சகாலத்தில் மக்கள் பஞ்சகாலத்து கஷ்டத்தை அனுபவிக்காமல் சந்தோஷமாய் வாழ்வதற்கு அவனை பயன்படுத்தினார். ரெண்டாவது, நம்ம பார்க்கும்போது முதலற்று போனதில் பலன். நமக்கு பலன் இல்லாமல் போனாலும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? நம்ம போட்ட முதலே நமக்கு இல்லாமல் போனால் கூட கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கு தான் என்ன செய்கிறார்? பஞ்ச காலம் வந்தபோது என்ன விதைத்தாலும் என்ன செய்யும்? அங்கே எல்லா இடமும் வறண்டு தான் இருக்கும். ஆனால் ஈசாக்கு பஞ்ச காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த கேராரூரில் தங்கினான். அப்புறம் கர்த்தர் இந்த இடத்துல விதைன்னு சொன்னார். அந்த இடத்துல விதைத்தான். அவன் விதைத்ததுனால 100 மடங்கு செழிப்பை கட்டளையிட்டார். அதனால் விளைச்சலின் பலனை அவன் அனுபவித்தான். இதற்கு காரணம் என்னென்னா, தேவன் அவனோடு கூட இருந்தார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற பிரகாரமாக அவர் நம்மோடு கூட இருந்தால் நாம் அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். முதலற்று போன நேரத்திலும் கர்த்தருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது, முதலற்று போன மனுஷன் வசனத்தால் அவன் பலன் பெறுவான் என்று நம்ம பார்க்கும்போது, வசனமாகிய பைபிளை நல்லா வாசிக்கணும், நல்ல வசனங்களை படிக்கணும். அப்படி படித்தா அந்த வசனங்களை விதைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசன விதைகளை நாம் விதைக்கும்போது நல்ல நிலத்தில் விதைத்தால் அது என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். ஒரு வசனம் கூட வெறுமனே திரும்பாது என்று வேதம் சொல்கிறது. அதனால் அப்படியே நாம் கொடுக்கும் வசனங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கும் பொழுது அது ஆத்மாக்களுக்குள்ளே அது என்னது? உயிர்ப்பிக்கத்தக்கதான எழுப்புதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு தான் கொர்நேலிய வீட்டில் கூடியிருந்த மக்கள் பேதுரு கூறிய வசனங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த வசனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கையிலேயே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று பல பாஷைகளை என்ன செய்தார்கள்? பெற்றார்கள். அப்போது பேதுருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம பெற்றது போலேயே இவங்களும் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்களே, இப்போ பிரஜாதிகளுக்கும் கர்த்தர் எண்ணத்தை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார் என்று சொல்லி பிரமிப்படைந்தார்கள். அந்த அளவுக்கு நம்ம முதலற்று போன நேரத்தில் நம்முடைய வேத வசனங்களினால் நாம் என்ன செய்கிறோம்? பலன் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். 4வது, முடிந்து போனதில்
பலன். முற்றுப்புள்ளி வச்சாச்சு, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஈசாக்கு மேய்ப்பர்கள் துறவுகளை தோண்டுவாங்க, தண்ணி நல்லா வரும். உடனே பெலிஸ்தர் வந்து இது எங்களுடைய துறவு, நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அது திரும்ப மூடி போட்டு போயிடுவாங்க. அப்புறம் திரும்ப ஒரு இடத்துல போய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கூடவே வரார். அவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்த காண்பிக்கிறார். அவங்க அந்த இடத்துல போய் தோண்டும் போது ஒருத்தரும் வரல. நீங்கள் பலுகி பெருகி இடம் உண்டாக்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உடனே அந்த துறவை தோண்டும் பொழுது நல்ல செழிப்பான தண்ணி கிடைக்குது. அந்த இடத்துக்கு ரெஹோபோத் என்று பேரிடுறாங்க. அப்படி அந்த இடத்துல இருந்ததுனால ஈசாக்கு மக்கள் என்ன செய்யலை? வாக்குவாதம் பண்ணலை அவங்ககிட்ட. எங்கே எதுன்னு ஓடி வந்து பிடிக்கும்போது சரி வச்சுக்கிடுங்கன்ட்டு விட்டு கொடுத்தாங்க. அப்படி விட்டு கொடுக்கும் மனப்பான்மை நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்போ தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். இது எங்களுடையதுன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கூடாது. சரி வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி விட்டு கொடுத்தோம்னா கர்த்தர் வேறு ஒரு இடத்தை காண்பிப்பார். அது மிகவும் நல்ல இடமாக இருக்கும். அப்படி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஈசாக்கை வழி நடத்தினார். நம்மையும் அதே மாதிரி என்ன செய்ய? முடிந்து போனதில் கர்த்தர் நமக்கு பலன் கிடைக்க செய்வார். 5வது, முறிந்து போனதில் பலன். உறவு முறிந்து போகிறது, தொழில் முறிந்து போகிறது, மனம் முறிந்து போகிறது. இப்படிப்பட்ட நிலைகள்லாம் வரும்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? சமாதான பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாதிரி அபிமெலேக்கு முறிந்து போன தனது உறவை ஈசாக்கோடு என்ன செய்கிறான்? இணைத்து கொண்டான். ஈசாக்கு இடத்துல வந்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால் உனக்கும் எனக்கும் ஒரு ஆணை பிறப்பிக்க வேண்டும். இனிமேல் நம்ம சண்டைப்படக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லா வாழணும்னு சொல்லி ஒரு ஆணையை பிறப்பித்து கொண்டார்கள். அதனால் அவர்கள் இருவரும் பிறப்பித்து கொண்டு அதிகாலையில் எழும்பி சமாதானத்தோடு போனார்கள். அப்படி முறிந்து போன அந்த உறவை கர்த்தர் புதுப்பிக்கும்படி செய்கிறார். அதுவே பெரிய பலனாக, சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ 5 விதமான பலன். அனுபவிக்கும் பலன், நாம் அனுபவிக்கிற பலன். 2வது, முதலற்று போனதில் பலன். 3வது, முதலற்று போன மனுஷன் வேத வசனங்களால் பலன் பெறுகிறார். 4வது, முடிந்து போனதில் பலன். முற்றுப்புள்ளி வச்ச பிறகும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது, முறிந்து போன உறவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உண்டாக்கு. அதனால் முறிந்து போன பலம். இப்படி 5 பலன்களை இன்றைக்கு நாம் தியானித்தோம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு தியானித்த நிச்சய பலன் என்ற தலைப்பில் 5 பலன்களை நாங்கள் தியானித்தோம் அப்பா. இயேசுவே, நீர் எங்களுக்கு கொடுக்கும் பலனை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் நாங்கள் இம்மானுவேலின் தேவனை பற்றி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பா. இயேசுவே, அப்படியே உம்மை பற்றி கொள்ளும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறீர் சுவாமி. அதற்காக மக்கள் நன்றி. நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் பெறும்படி நீர் செய்கிறீரப்பா. யோசேப்போடு நீர் கூட இருந்தீர் என்பதை பார்வோன் அறிந்தான், அந்த போத்திபார் அறிந்தான் கர்த்தாவே. ஆகையால் கர்த்தாவே, அவர்கள் எல்லாரும் யோசேப்புக்கு நன்மையே செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவன் அடிமையாய் இருந்தாலும் அவன் எகிப்தின் அதிபதியாக ஆகும்படி நீர் பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கட்டளையிட்டீரப்பா. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். முதலற்று போன நேரத்திலும் நீர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், உம்முடைய வார்த்தையின்படி செயல்பட்டான் ஆண்டவரே. ஆகையால் அவன் 100 விதை விதைத்தான், அதை நீர் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் கிடைக்கும்படி செய்தீரப்பா. அவன் மற்றவர்களை காட்டிலும் ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அப்படியே நாங்களும் உம்மை முழுவதுமாக பற்றி கொள்ளும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, முதலற்று போன அந்த மனுஷன் உம்முடைய வேத வசனங்களால் பலன் அடைகிறான். ஆகவே உம்முடைய வசனங்களை தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது நீர் எங்களை உம்முடைய பலனால் நிரப்புகிறீரப்பா. உடைய வார்த்தையினும் மன்னாவினால் எங்களை நிரப்புகிறீர் கர்த்தாவே. அதற்காக மக்கள் நன்றி. உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரவும் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தவும் நீர் கிருபை செய்யும் அப்பா. அன்பின் தகப்பனே, முடிந்து போன காரியங்களை நீர் பலன் பெற நீர் கிருபை செய்கிறீரப்பா. முற்றுப்புள்ளி வைத்த இடத்திலே
நீர் வந்து சர்வ வல்லமையோடு நீர் இறங்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, எல்லாரும் ஒதுக்கி தள்ளினாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்கள் மேல் கிருபை கூறுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, முறிந்து போன உறவை நீர் எங்களுக்கு கர்த்தாவை திரும்பவும் புதுப்பித்து தருகிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை சோத்தரிக்கிறேன் அப்பா. இயேசுவே ஆசீர்வதியும், கர்த்தாவே ஆசீர்வதியும். தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கிறவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை சோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த வேளையிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் சுவாமி. இம்மட்டும் பாதுகாத்த தேவாதி தேவன் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் சுவாமி. ஏசப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் உம்மோடு கூட ஜீவிக்கும் பொழுது அவர்கள் பெரிய பலனை அடைவார்கள் அப்பா. நிறைய ஆசீர்வதியும் கர்த்தாவே. கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். அதற்கென்று உழைக்கிறவர்கள், அதற்கென்று செயல்படுகிறவர்கள் எல்லாரையும் நீர் காத்து கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்திருக்கிறார், இனிமேலும் நம்மை வழி நடத்துவார். ஆகையால் நித்திய பலனை நாம் அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.